சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 9 மாசங்களா விண்வெளியில ISSல மாட்டிக்கிட்டு இருந்த சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட பயணிச்ச மற்ற 3 பேரும் இப்ப பூமியை நோக்கி அவங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டாங்க. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனான ISSல இருந்து SpaceX உடைய டிராகன் கேப்சூல் அப்படிங்கிறது அன்டாக் செய்யப்பட்டுச்சு. அது சம்பந்தமான வீடியோஸையும் நாசா வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல அந்த டிராகன் கேப்சூல் எப்படி ISSல இருந்து அன்டாக் ஆச்சு அப்படிங்கிற அந்த வீடியோவையும் சேர்த்து பிளஸ் சுனிதா வில்லியம்ஸ் பூமியில தரையிறங்கக்கூடிய அந்த லேண்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அப்டேட்டுகள் இருக்கும் நம்புறேன். ஸோ 2-3 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ரீசெண்டா நாசாவுடைய ஃபால்கனோ அப்படிங்கிற ராக்கெட் மூலமா SpaceX உடைய டிராகன் கேப்சூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூலையும் அதுக்குள்ள க்ரூ 10 அப்படின்னு சொல்லப்படுற 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் கொண்ட ஒரு டீமை ISSக்கு அனுப்பி வைக்கிறாங்க நாசா. அவங்க வெற்றிகரமா லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி அந்த கேப்சூலும் சக்சஸ்ஃபுல்லா ISSோட டாக்கிங் ஆகி அந்த கேப்சூலுக்குள்ள பயணிச்ச அந்த 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் க்ரூ 10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெம்பர்ஸும் ISSக்குள்ள போனாங்க. அவங்கள பார்த்த உடனே சுனிதா வில்லியம்ஸ் நம்ம வீட்டுக்கு போக போறோம், திரும்பி போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சாங்க. அவங்களோட சேர்த்து மற்ற ஆஸ்ட்ரோனட்ஸும் அவங்க கூட பயணிச்ச எல்லாருமே சந்தோஷத்துல ஆடி பாடினாங்க. இது எல்லாத்தையுமே போன வீடியோல நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதை பத்தி. இதுக்கப்புறமா அந்த ISSல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த புதுசா போன க்ரூ 10 மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த க்ரூ 9 மெம்பர்ஸா இருக்கக்கூடிய அந்த சுனிதா வில்லியம்ஸா இருக்கட்டும், பெச் வில்மோரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அங்க ISSல அது எல்லாத்தையும் இவங்க கிட்ட புதுசா வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அந்த ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்து தனியாக இருந்து அங்கேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸும் அவங்க கூட பயணித்த அந்த டீம் மெம்பர்ஸும் அந்த புதுசாக வந்து அந்த டிராகன் கேப்சூலை பயன்படுத்தி பூமிக்கு வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான விஷயமும் அதுக்கப்புறம் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்சூல் அப்படிங்கிறது ISSலேருந்து அன்டாக் செய்யப்பட்டுச்சு. அதுக்குன்னு இது உடனே அன்டாக் செய்யப்படலை. சில மணி நேரங்களுக்கு அப்புறமா தான் இந்த அன்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாட்டி ரீசெக் பண்ணோம். அது எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க அன்டாக் ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் அன்டாக் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த ஒரு வீடியோ கிளிப்ஸையும் நாசா வெளியிட்டிருக்காங்க. என்னப்பா ISSலேருந்து அன்டாக் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன பூமியை நோக்கி வர போகிறாங்க, வேறு என்ன செய்ய போகிறாங்க புதுசாக, இதை போட்டு பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த அன்டாக் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இண்டஸ்ட்ரியில் படம் பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க அன்டாக் பண்ணுறது அந்த சீனே பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை வந்து ரியலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து விண்வெளியில் ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை பார்க்குறதுங்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்காகவும் ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வீடியோ கிளிப்பை நான் வீடியோவில் வந்து கடைசி காட்டுறேன். இப்போது இந்த அன்டாக் ப்ரொசீஜருக்கு அப்புறம் இவங்க அந்த கேப்சூலுக்குள்ளே இருந்து பயணித்து பூமியை நோக்கி தொடங்குவாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட லேண்டிங் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா லேண்ட் பண்ணுறது கூட சும்மா அசால்ட்டாக வந்து விழுந்து பூமியில் வந்து தரையிறங்கிட முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதில் எது சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் பெரிய லெவலில் பாதிப்பே ஏற்படலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கரெக்டாக எல்லா ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நடக்கணும். சரி, இப்போ என்னதெல்லாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. சுனிதா வில்லியம்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த க்ரூ 9 மெம்பர்ஸ் எல்லாருமே லேண்ட் ஆக போகிறது எங்கே, எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய நேரப்படி நாளைக்கு அதிகாலை 3:20 மணி அளவில் நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோஸ்ட் ஆஃப் கலிஃபோர்னியா, அதாவது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லப்படுற அந்த கடற்பகுதியில் தான் இந்த ஒரு லேண்டிங் நடக்க போகுது. இந்த லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஃபிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு கேப்சூலை வந்து மனிதர்களோடு சேர்த்து ISSக்கு அனுப்பி அது திரும்ப மறுபடியும் பூமிக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்து லேண்ட் பண்ணுறாங்கன்னா தரையில் லேண்ட் பண்ண மாட்டாங்க, கடலில் தான் லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரவுண்ட் லேண்டிங் அப்படிங்கிறது வேற, ஆனால் கடலில் லேண்ட் பண்ணுறதுக்கு ஃபிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த டைமில் வந்து அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்சூலை எப்போவுமே தரையில் தான் அவங்களுடைய லேண்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அமெரிக்காவுடைய லேண்டிங் ப்ரொசீஜர் அவங்களுடைய மெத்தட் அப்படிங்கிறது வேற, அமெரிக்காவுடைய லேண்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ஃபிளாஷ் டவுன் அப்படிங்கிறது இந்திய நேரப்படி அதிகாலை 3:20 மணி அளவில் நடக்க போகுது இல்லையா? ஸோ அப்படி நடக்கிறதும் அசால்ட்டாக சும்மா டக்குன்னு வந்து லேண்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. அதுக்கு சில
சில ப்ரொசீஜர் இருக்குது. அதில் மொதல் விஷயம் ஆங்கிள் சேஞ்ச் ப்ரொசீஜர். ஆங்கிள் சேஞ்ச் ப்ரொசீஜர்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பூமியை வந்து ஆர்பிட் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஸோ அது வந்து ஆர்பிட் பண்ணி சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இவங்க பூமியை நோக்கி உள்ளே வரணும் இல்லையா, அதனால அந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி பர்டிகுலராக அவங்க எந்த இடத்துல லேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி அந்த ஆர்பிட்ல இருந்து விலகி பூமியை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி அந்த க்ரூ டிராகன் ஷிப்பை வந்து அவங்க திருப்புவாங்க. ஸோ இதை தான் ஆங்கிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது பூமியை நோக்கி மெல்ல மெல்ல தொடரும். அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா, அந்த ஆர்பிட்டிங் லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ மேலே வந்து ஆர்பிட் பண்ண போகிறதுக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து உள்ளே வர்றதுனால அதை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அட்மாஸ்பியர் என்ட்ரி. இந்த அட்மாஸ்பியர் என்ட்ரி தான் மிக முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா இப்போ அந்த டிராகன் க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது பூமியை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கும். அந்த வேகத்தின் காரணமாக பயங்கர ஹீட் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்டையும் சூழ்ந்து இருக்கும். அந்த அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு காரணம் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்போ பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாம் என்னதான் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது பூமியை நோக்கி பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரிக்கு அப்புறமா அது எரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன சின்னதாக மாறி பூமியில் வந்து சின்ன கல்லாக வந்து விழும். அவ்வளோ பெரிய கல் விண்கல் வந்து ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருந்தது பூமியோட அட்மாஸ்பியருக்கு நுழைஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு சாம்பலாகி சின்னதாக விழுதுல, அந்த அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர் என்ட்ரிக்குள்ளே வரும்போது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேப்சூலும் வந்து அதிவேகத்தில் அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் காரணமாக வெப்பம் இருக்கிறதுனால அதோடைய ஆங்கிளை அடுத்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வரையில் அந்த ஆர்பிட்டிங் சேஞ்ச் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நேராக அந்த கேப்சூலோடைய ஹெட் பகுதி அப்படிங்கிறது பூமியை நோக்கி இருந்திருக்கும். இப்போ அப்படியே அது வந்து ஸ்பேஸை பார்க்க இருக்கும். மீதி அந்த கீழ்ப்பகுதி மட்டும் பூமியோடைய கிரவுண்டை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய வெப்பம் அப்படிங்கிறது அந்த க்ரூ மெம்பர்ஸை பெருசாக பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா க்ரூ மெம்பர்ஸ் வந்து அதோடைய டாப்பில் தான் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அந்த வெப்பத்தினால அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சேஞ்சை பண்ணி அதை அப்படியே தலையில் இறக்குற மாதிரி இறக்குவாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சோலார் ட்ரங்க் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கேப்சூல் அப்படிங்கிறது லேண்ட் ஆகிறதுக்கு வேகமாக வந்துட்டு இருக்குல்ல, அப்படி வேகமாக வரும்போது ஹீட் அப்படிங்கிறதும் அந்த கேப்சூலை சுற்றி இருக்கும். அந்த ஹீட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காகவும் அது பெருசாக அந்த கேப்சூலுக்கும் அங்கே இருக்கிற மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரங்க் மாதிரியான அமைப்பை அந்த கேப்சூலோட வந்து இணைச்சிருப்பாங்க. அந்த பாகத்தை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாகவே சோலாராலானது. அது ஃபுல்லாகவே அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் செப்பரேட் ஆயிரும். இதுதான் ஃபைனல் செப்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கட்டம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் அந்த கேப்சூல் மட்டும் தான், அந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பகுதி தானே பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. 17,500 மைல் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்தில் வேகமாக வந்துட்டு இருக்கும். இதனால அந்த கேப்சூல் அங்கே இங்கே ஆடாம கரெக்டாக அது எங்கே லேண்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு லேண்ட் ஆகிறதுக்காக அதோட வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபர்ஸ்ட் 2 பேராஷூட்டை வந்து அதில் பொறுத்திருக்க பேராஷூட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 18,000 அடி உயரத்துக்கு இருக்கும் போது 2 பேராஷூட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஃபிளாஷ் டவுன் பண்ண போகிற அந்த கடல் பகுதியிலேருந்து 6,000 அடி உயரத்துக்கிட்ட அவங்க வரும்போது அவங்களுடைய 2வது பேராஷூட் இன்னொரு 2வது பேராஷூட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மொத்தம் 4 பேராஷூட்டோட கரெக்டாக வந்து அது வந்து கடலில் வந்து லேண்ட் ஆகிரும். இந்த லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்கே ஏற்கனவே நிறையா வந்து கப்பல்களோடையும் ஹெலிகாப்டரோடையும் நிறைய மெடிக்கல் டீம்ஸ் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து ரெடியாக இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த லேண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா மற்ற ப்ரொசீஜர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல் வேலையாக அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்தப்படும். ஏன்னா ரேடியேஷன் அப்படிங்கிறது விண்வெளியில் கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த ரேடியேஷன் வந்து இவங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் ரீதியில் அந்த மசில்ஸாக இருக்கட்டும் எலும்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஸ்பேஸில் வந்து மசில்ஸாக இருக்கட்டும் எலும்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே பாதிப்புக்கு ஏற்படும் ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில ப்ரொசீஜர்லாம் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களை ப்ரெஸ் மீட்டுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லைனா நம்மளுடைய அமெரிக்காவுடைய இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட பொதுவெளியில் அவங்க வந்து பேசுகிறதுக்கான விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஃபைனலாக நாளைக்கு காலையில் அதிகாலையில் 3:20 மணிக்கு பூமிக்கு லேண்ட் ஆக போகிறாங்க சுனிதா வில்லியம்ஸ். ஸோ பூமியில் லேண்ட் ஆகி அவங்களோட ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன ஷேர் பண்ண போகிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும். சுனிதா வில்லியம்ஸை
பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயங்களும், அவங்க அச்சீவ் பண்ண நிறைய சாதனைகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கான்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா விண்வெளியில் ரொம்ப நாள் ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அதுக்கப்புறம் அவங்க பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட உடலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபிசிக்கலி மென்டலி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பொறுத்துக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இருப்பா நீ அண்டாக்காகக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பை வந்து இன்னும் எங்களுக்கு போட்டு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. விண்வெளியில் நம்ம சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸும் இருக்கக்கூடிய அந்த டிராகன் க்ரூஸ் ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ISSலேருந்து அண்டாக்கான அந்த அழகான அற்புதமான அந்த மூமெண்ட்டை வந்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரசிங்க. விண்வெளி சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ பார்த்து ரசிங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சேகர். பை பாய்.